இந்த வீடியோ எடிட் பண்ணக்குள்ள நைட்டு 12:42. ஸோ சவுண்டு கம்மியாக இருந்தால் சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரீஸ்டோரிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது பலவன சந்தையில் வாங்கினது லாஸ்ட் வீக்கு. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபா இந்த ஆம்ப்ளிஃபையரோட காஸ்ட். ஸோ காசு கொடுத்து அதிகமாக தான் காசு கொடுத்துருக்கேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியல. இதை வாங்க, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 12 வாட் டிசி, அதுக்கப்புறம் ஆக்ஸ் இன், அப்புறம் டிடிஹெச் டிவி அந்த கனெக்ஷன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பவர் கார்டு வந்து சுத்தமாக இல்லை, கட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபால்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டனா ஒயர் இருக்குது. ஸோ இந்த கேபினெட்டை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது கேபினெட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கேபினெட் ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே டஸ்ட்டு தான். ஸோ இந்த டஸ்ட்டோட நம்ம கண்டிப்பாக விளையவே பார்க்க முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டஸ்ட் அந்தளவுக்கு லேயராக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே துருவும் இருக்குது. கனெக்ஷன்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் எந்த கனெக்ஷன்ஸுமே விடலை. எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வால்யூம் நாபுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, ஒரு எல்இடி பல்பு. ஸோ ஒயரில் எந்த பிரச்சனையுமே, ஒயர் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் தான் வந்து கலர் வந்து மங்கி இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ யூஎஸ்பி போர்டும் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஆம்ப்ளிஃபையரை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு தான் க்ளீன் பண்ணேன், ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணல, சாரி. கொஞ்சம் டஸ்ட்லாம் இருந்துச்சு, டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ப்ரஷ் வச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணலான்னு வச்சுட்டேன். ஓகே, இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒயர் வந்து இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒயர் வந்து இல்லை, அது கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போது கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, பவர் ஆன் பண்ணோன்னே இதில் லைட் வந்துச்சு. பட் யூஎஸ்பி போர்டு வந்து லைட் வரல. அங்கே என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. ஸோ நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நல்லா இருக்குது. ஸோ யூஎஸ்பி போர்டுக்கு பவர் வரல, அது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து உள்ளோட போர்டு வந்து ஹீட் ஆகுதுன்னு பார்த்தேன். பட் ஒன்றும் ஆகலை, நார்மலாக தான் இருக்குது. சரி பார்க்கலாம். யூஎஸ்பி போர்டுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருதான்ட்டு நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்புட் வருது, அவுட்புட்டும் வருது. ஆனால் நம்மளுடைய யூஎஸ்பி போர்டு வந்து ஆன் ஆகலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலக்டர் ஸ்விட்ச்லேருந்து போகக்கூடிய அவுட்புட் வந்து சரியாக போகல. சுவிட்சு தான் வந்து ஃபால்ட். அந்த யூஎஸ்பிக்கு போகக்கூடிய வோல்டேஜ் வந்து டைரக்ட் பண்ணிக்கலாம் சுவிட்ச் இல்லாமல். ஸோ சுவிட்சில் இருக்க லைனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம யூஎஸ்பிலேருந்து இன்புட் கொடுக்குறோம்ல வோல்டேஜ், அது லைனையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சால்டர் பண்ணிவிட்டு ஒரு மேலே ஹீட் சிங்க் போட்டுக்கலாம். இப்போ டெம்பரரியாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட யூஎஸ்பி பிளேயர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பிரச்சனையே வந்து சுவிட்ச் தான். ஸோ செலக்டர் சுவிட்ச் தான் இல்லை ஃபால்ட்டு, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ யூஎஸ்பி சுவிட்ச் இது கனெக்ட் பண்ணோடனே நம்மளுக்கு வந்துடுச்சு. 93.5 காட்டுது, தெரியுதான்னு தெரியல. சரி, இப்போ நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்கிட்ட டெஸ்டிங்காக நான் வச்சுருக்கிறது 4 ohm 6 volt ஸ்பீக்கர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, யூஎஸ்பி ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பட் வந்து சவுண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே வரலை. சில டைமில் இந்த மாதிரி ஓல்டு ஆம்ப்ளிஃபையரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணக்குள்ள இந்த கனெக்ஷன் சரியாக வராது. நான் அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இந்த ஸ்பீக்கர் அவுட்டில் கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதில் நம்மளோட ஸ்பீக்கர் வந்து சால்டர் பண்ணிக்க போகிறேன். ஸ்பீக்கர் வந்து சால்டரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செட் ஆன் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸ்பீக்கர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் மாதிரி வந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சவுண்ட் வருது, ஆனால் ரொம்ப லோ வால்யூமாக இருக்குது. நான் வால்யூம் ஃபுல்லாக வச்சாலுமே ரொம்ப ரொம்ப லோ வால்யூமாக இருக்குது. என்ன ரீசன் தெரியல. சில நேரத்தில் அந்த வால்யூம் கண்ட்ரோலர் பொட்டென்டியோமீட்டர் வந்து ஃபால்ட்டாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணக்குள்ளாரையே வந்து ஒரு மாதிரி குறைன்னு சவுண்டு கிடச்சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா, இந்த பொட்டென்டியோமீட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒரு பொட்டென்டியோமீட்டர் கனெக்ட் பண்ணலாம். புதுசாக பொட்டென்டியோமீட்டர் போட்ட அப்புறம் அதுலேருந்து எர்த் நாய்ஸ் வருது. எர்த் நாய்ஸ் வருது தவிர சாங்ஸ் வந்து வர மாட்டேங்குது. ஓகே,
ஸோ ஆடியோ ப்ளேக்குள்ள நல்லா கேட்டு பாருங்கள். ஒரு எர்த் நாய்ஸ் வந்தாலும் கூட ஒரு பீப் சவுண்டு வருது. ஸோ அந்த சவுண்டு எதனால் வருதுன்னு தெரியல. மெயினாக இதில் வந்து ரெசிஸ்டர், அந்த ஆடியோ இன்புட்கான ரெசிஸ்டர் டேமேஜாக இருந்தால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம அடுத்ததான் இந்த ரெசிஸ்டரை வந்து மாற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிள் கனெக்ஷன் எடுத்து நம்மளோட யூஎஸ்பி போர்டுக்கும் கேபினெட்டுக்கும் வந்து ஒரு எர்த்து மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க எதுவும் கனெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் அந்த மாதிரி பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஹம்மிங் வந்து குறையவே இல்லை. ஸோ ஒரே வழி ரெசிஸ்டர் செக் பண்ணுறதான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து ரெசிஸ்டர் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, என்கிட்ட இருக்கிற ரெசிஸ்டரை வந்து அதில் சால்வ் பண்ணி பார்ப்பேன். இல்லை அப்படி தான் வச்சுருக்கேன். சால்வ் பண்ணிவிட்டு ஆடியோ அவுட்புட் வர ஒயரை வந்து டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டரை வந்து கட் பண்ணாமல் வெளியில் எடுக்காமல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் கனெக்ட் பண்ணியும் எனக்கு ஆடியோ இன்புட் கிடைக்குது. பட் அந்த வைப்ரேஷன், அந்த ரொம்ப கீக்கிங் சவுண்ட் வந்து குறையவே இல்லை. ஸோ அடுத்தபடி என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு லைனை மாற்றி கொடுத்தேன். ஸோ ஒரு வேளை ஐசி ஃபால்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைனை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தேன். அப்பயும் அந்த சவுண்ட் வந்துச்சு. 2 லைனும் மாற்றி போட்ட அப்புறம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. சரி, கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம், சரி ஒரு வேளை வந்து யூஎஸ்பி போர்டில் ஏதாவது இஷ்யூவாக இருக்குமான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்கு அதை ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்து இருக்கிற யூஎஸ்பி போர்டு வந்து போயிடுச்சு. ஸோ அதுதான் அந்த நாய்ஸ் வந்ததுக்கு காரணம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, வேறு யூஎஸ்பி போர்டு போட்டேன். ஸோ யூஎஸ்பி போர்டு போட்டுட்டு சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஹம்மிங் சவுண்டும் இல்லை, எதுவுமே இல்லை, கிளியர் வாய்ஸ் வருது. இப்போ ஃபுல் கண்ட்ரோல் ரிமோட்டில் கொடுத்துருக்கேன். நான் பொட்டென்டோமீட்டர் எதுக்குமே நான் கனெக்ட் பண்ணல. ஸோ பாஸ் ட்ரிபிள் போர்டு எதுவுமே நான் கனெக்ட் பண்ணல. எல்லாமே நம்மளுக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ளே ஆகுது. போர்டு வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ கீழே இருக்கிற பாஸ் ட்ரிபிள் சப்போர்ட் பண்ணக்கூடிய லைன் மட்டும் தான் டேமேஜாக இருக்குது. அதில் தான் ஃபால்ட்டு. ஸோ 2 ஐசியுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணோடனே சாங்ஸும் நல்லா ப்ளே ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. டேரெக்டாக ஐசியில் இன்புட் கொடுத்தோன்னே அந்த சாங்ஸ் கிளியர் சவுண்ட் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.